வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.3ல் 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துருவாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கு, மொத்த அளவை குறிக்கும் வகையில் தேவையான வட்டங்களில் டிக் இடுக. டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு அளவு கொடுத்துட்டாங்க, அந்த அளவு வச்சுட்டு ஒரு வட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இதை டிக் பண்ணணும். 1 கிலோகிராம்னு கொடுத்துட்டு 500 கிலோகிராம், 50 கிலோகிராம், 100 கிராம், 200 கிராம், 250 கிராம் இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ 1 கிலோகிராம்னால் நமக்கு எத்தனை கிராம் தேவை? 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம் 1 கிலோகிராம். அப்போ நம்ம 1000 வர மாதிரி நம்ம இந்த பாக்ஸில் நம்ம டிக் பண்ணணும். 1000 வர மாதிரி நம்ம எல்லாத்தையும் டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 500 இருக்குது, 500 எடுத்துக்குவோம், அதை டிக் பண்ணிக்குவோம். அடுத்து மீதி இங்கே 50 கொடுத்து, இங்கே 200 இருக்குது, அடுத்து 250 இருக்குது, 200 எடுத்துக்குவோம். 250 இருந்துச்சுன்னா இங்கே 50 கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அந்த அட்டவணையில் 250 கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போ 250 50 300 வரும். 300 500 800. இதையும் டிக் பண்ணிக்கலாம், இதையும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 500 250 இந்த 50 போட்டோம்னா எவ்வளோ வரும்? ஆட் பண்ணோம்னா 0 10 10ல் 1 மேலே 8 800. இப்போ 800 கிடச்சிருச்சு. இந்த 100 கொண்டு இதோட இப்போ ஆட் பண்ணோம்னா வராது. அப்போ 200 ஆட் பண்ணுவோம். 200 ஆட் பண்ணோம்னா 1000 வருதான்னு பாருங்கள். 0 0 8 2 10. இப்போ 1000 வந்துருச்சு. அப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 வந்துருச்சு. அப்போ 500 டிக் பண்ணியாச்சு. அடுத்து 250 டிக் பண்ணணும். அடுத்து எவ்வளோ இருக்குது? 50, அதை டிக் பண்ணணும். அடுத்து 200, அதை டிக் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதே மாதிரி தான் அடுத்த 2வது கொஸ்டினும். 2வது கொஸ்டினை பாருங்கள். 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 2வது கொஸ்டினில் 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர்னால் எவ்வளவு, எத்தனை சென்டிமீட்டர்னு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். 1 மீட்டர் ஈக்குவல் டு இந்த பாக்ஸில் உள்ளதை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி டிக் பண்ணவும் முடியும். 1 மீட்டர் எவ்வளோதுன்னு தெரியும் நமக்கு. அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருங்கிறோம். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். இப்போ இந்த 100 சென்டிமீட்டர் வர மாதிரி நம்ம இந்த பாக்ஸில் டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எது? 40. அதை எடுத்து எழுதிக்குவோம். 40. அடுத்து பெருசு எது? 30. அதை எடுத்து எழுதிடுவோம். 40க்கு அப்புறம் 30 இருக்குது, அதை எடுத்து எழுதுவோம். 30. அடுத்து இது ரெண்டையும் கூட்டினோம்னா 70 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு 30 தான் கிடைக்கணும். 10 கூட்டினா 90 வரும். 25 கூட்டினோம்னா 105 போகும். இது வராது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 20 25 5 கூட்டினோம்னா 30. அந்த 30 போட்டுக்கிட்டோம். இப்போ 0 7 3 10. இப்போ 100 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டிக் பண்ண வேண்டியதான். 40 டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி 30 டிக் பண்ணுங்கள். அடுத்து 25யும் 5யும் கூட்டினோன்னா 30 வருதா? அப்போ 25யும் 5யும் நம்ம டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணோம்னா இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 100 சென்டிமீட்டர் கிடச்சிரும், 1 மீட்டர். அடுத்து 3வது கணக்கு. 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டருங்கிறது 200 மில்லி லிட்டர், 100 மில்லி லிட்டர், 50 மில்லி லிட்டர், 500 மில்லி லிட்டர், 200 மில்லி லிட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஹையஸ்ட்டை தான் பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னான்னு பார்க்கணுன்னா 1 லிட்டருக்கு எவ்வளோதுன்னு தெரிஞ்சுக்கணும். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர். நம்ம 1 லிட்டரு 1000 மில்லி லிட்டர்னு சொல்கிறோம். அப்போ அந்த 1000 மில்லி லிட்டருங்கிறப்ப இந்த இதில் எத்தனை இதை கூட்டினா 1000 மில்லி லிட்டர் வரும் 1 லிட்டருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதில் ஹையஸ்ட்டாக எது இருக்கோ 500 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்குவோம். 500க்கு அப்புறம் எது ஹையஸ்ட்டாக இருக்குது? 200 இருக்குது. அந்த 200யும் எடுத்து எழுதிக்குவோம். 200 இருக்குது. 200 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 0 0 9 900 கிடச்சிருக்கு.
அப்போ 900ஓட 50 கூட்டினோம்னா 1000 வருமா? வராது. அப்போ 100 கூட்டினோம்னா 1000 வந்து வரும். 100 ஆட் பண்ணால் 1000 வரும். 0 0 1 9 1 10 1000 கிடச்சிருச்சு. அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000. அப்போ 500 வந்து டிக் பண்ணிடணும். அடுத்து 200, அடுத்து இன்னொரு 200, அடுத்து இன்னொரு 100 இருக்குது, அதையும் டிக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர் அதை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன்